இந்துக்கள் ஒன்று சேர்வது தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆபத்தாக நினைக்கிறார். 2024 ஆகஸ்ட் மாசத்துல பாருங்க, பழனியில முருகருக்காக ஒரு மாநாடு. முருகருக்காக மாநாடு யார் நடத்தணும்னா முருகனை கும்பிடுறவங்க நடத்தணும். ஆனா 2024 நடத்தப்பட்ட மாநாடு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அந்த மாநாடு நடத்தினாங்க. ஒரு மாநாட்டின் மீது முருகன் மீது உண்மையாலுமே பக்தி இருந்தால் அந்த மாநாட்டை அரசே நடத்துறாங்க. முதலமைச்சர் நேரடியா போய் பங்கேற்கணும். முதலமைச்சர் பங்கேற்கல. முதல் நாள் காணொலி வாயிலாக அந்த நிகழ்ச்சியில பங்கேற்கிறார். இரண்டாவது நாள் நிகழ்ச்சியில உதயநிதி ஸ்டாலின் காணொலி வாயிலா பங்கேற்கிறாங்க. பழனியில போன வருடம் ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற அனைத்துலக முருகர் மாநாடு. அந்த மாநாட்டினுடைய தீர்மானத்தை படிச்சு பார்த்தா நீங்களே சிரிப்பீங்க. 21 தீர்மானம் அரசு போட்டிருக்கிறாங்க. 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை அவர்கள் பகுதியில் இருக்கக்கூடிய திருக்கோவில்ல மாணவ செல்வங்களை எல்லாம் வரவழைத்து கந்த சஷ்டி கவசத்தை படிக்க வைக்கணுமா. அதை பாருங்க, எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அதாவது 8வது தீர்மானம், இந்து அறநிலைத்துறை கோவில்கள் எங்க இருக்கோ அங்கே மாணவ செல்வங்களை அழைத்து கந்த சஷ்டி கவசம் பாராயணம் பாடுவதற்கு நாம் வாய்ப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று. ஆனா அந்த விழாவை முக்கிய விருந்தினர்களாக வரக்கூடியவர்களுக்கு சனாதன தர்மத்தை ஒழித்து கட்ட வேண்டும்.